பிரியமானவர்களே, உங்களை யாவரையும் இயேசுவின் நாமத்தினாலே வாழ்த்துகிறோம். இந்த நாள் ஒரு சிறப்பான நாள். இயேசு அன்று எருசலேம் வீதிகளிலே உற்சாகமாக பவனியாக வந்த ஒரு நாள். இது இயேசுவின் பவனி உற்சாக ஊர்வலம் என்று அழைக்கப்படுகிறது. மத்தேயு 21 அதிகாரம் 1 முதல் 11 வசனங்கள் வரைக்கும் இயேசு கிறிஸ்துனுடைய இந்த பவனி உற்சாக ஊர்வலத்தை குறித்து அழகாக எழுதி வைத்திருக்கிறார்கள். இயேசு ராஜா ஒரு கழுதையின் கொட்டில் மேலேறி பவனி செல்லுகிற அற்புதமான ஒரு காட்சி உள்ளத்தை கவர்ந்திழுக்கின்றது. உலகமே அவருக்கு பின் சென்று போயிற்றோ என்று பரிசேயர்கள் ஆச்சரியப்படுகிற அளவுக்கு இந்த பவனி உற்சாகம் நடந்ததாக சொல்கின்றார்கள். சரித்திர ஆசிரியர்கள் இது நடந்து கிபி 30ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் 3ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை குருத்தோலை ஞாயிறாக அனுசரிக்கப்பட்டது என்று எழுதியிருக்கிறார்கள். ஏறக்குறைய 500 ஆண்டுகளாகவே இஸ்ரவேல வேத பாரகர் பரிசை எதிர்பார்த்து கொண்டிருந்தார்கள். ஒரு நாள் மேசியா வருவார். ஏறக்குறைய 500 ஆண்டுகளாகவே இஸ்ரவேல வேத பாரகரும் பரிசேயரும் உள்ளத்திலே மேசியா பஸ்கா பண்டிகைக்கு முன்பு 4 நாட்களுக்கு முன்பாக பெரிய ஊர்வலமாக எருசலேமுக்கு வருவார் என்று நம்பினார்கள். அதற்காக எதிர்பார்த்து கொண்டிருந்தார்கள். ஒருவேளை இந்த இயேசுவின் பவனி ஊர்வலம் சிறியதாக ஆரம்பித்தாலும் போக 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 அது காட்டுத்தீ போல மிக வேகமாக பரவியது. சிலர் உயிரோடு எழுந்த லாசருவை காண வந்தார்கள். ஏனென்றால் அதற்கு முந்தைய வாரத்தில் தான் இயேசு கிறிஸ்து மரித்த லாசருவை உயிரோடு எழுப்பியிருந்தார். முதலாவது தீர்க்கதரிசிகளின் ஊர்வலம். ஒருமுறை சவுல் தன் கழுதைகளை தேடுவதற்கு சாமுவேலிடத்தில் கழுதைகள் காணவில்லை. அது எங்கே இருக்கிறது கேட்பதற்காக சாமுவேலிடத்தில் செல்லுகிறார். ஆனால் சாமுவேல் அவருக்கு சொல்கிறார், நீ செல்வாய், உனக்கு எதிரே தீர்க்கதரிசிகளின் கூட்டம் வரும், நீயும் தீர்க்கதரிசியை மாறுவாய் என்று சாமுவேல் சவுலுக்கு சொல்கிறார். சவுலுக்கு தீர்க்க தரிசனத்தை குறித்தோ அபிஷேகத்தை குறித்தோ வல்லமை குறித்தோ தெரியாது. ஏனென்றால் அவர் தன் கழுதைகளை தேட சென்றிருக்கிறார். அப்படி அவர் செல்லுகையில் மேலிருந்து வரக்கூடிய தீர்க்கதரிசிகளின் கூட்டம் ஒன்று மேலிருந்து வருகிறது. சவுலுக்குள்ள தேவ ஆவியானவர் இறங்கினார். அது தீர்க்கதரிசி அபிஷேகமாய் மாறியது. சவுலும் தீர்க்கதரிசியும் உரைக்க ஆரம்பித்து விட்டார். ஜனங்கள் பார்க்கிறார்கள், சவுலும் தீர்க்கதரிசிகளில் ஒருவனோ என்று கேட்கிறார்கள். இது தீர்க்க தரிசன ஊர்வலம். இரண்டாவது ஊர்வலம் வேதத்தில் இருக்கிறது. அது கனப்படுத்துகிற ஊர்வலம். அதாவது அகாஸ்வேரு ராஜா மொர்தெகாய் என்பவரை கனம் பண்ண வேண்டும் என்று ஒரு பெரிய ஊர்வலத்தை ஒழுங்கு செய்திருந்தார். அப்படி செய்கையில் ராஜாவுக்கு விரோதமாக சில சதி செய்திருந்தார்கள். அந்த காரியத்தை மொர்தெகாய் ராஜாவுக்கு அறிவித்திருந்தார். இது ராஜாவுக்கு தெரிய வரும்பொழுது அந்த மொர்தெகாயை கனப்படுத்த வேண்டும் என்று ராஜா ஒரு ஊர்வலத்தை ஒழுங்கு செய்திருந்தார். ஆமான் கிட்ட அந்த ராஜா கேட்குறாரு, ஒரு ராஜா கனம் பண்ணுகிற விரும்புகிற மனிதன் எப்படி செய்யணும்? உடனே ஆமான் நினைச்சாரு, தனக்குத்தான் அந்த கனம் வரப்போகுது, தனக்கு தான் மகிமை வரப்போகுது நினைத்து அவர் சொல்கிறாரு, ராஜா கனம் பண்ண விரும்புகிற மனுஷனுக்கு செய்ய வேண்டியது என்னவென்றால், ராஜா உடுத்தி கொள்ளுகிற ராஜ வஸ்திரமும் ராஜா ஏறுகிற குதிரையும் அவர் சிறுசிலே தரிப்பிக்கப்படும் ராஜமுடியும் கொண்டு வர வேண்டும். அந்த வஸ்திரமும் குதிரையும் ராஜாவுடைய பிரதான பிரபுக்களில் ஒருவருடைய கைகளில் கொடுக்கப்பட வேண்டும். ராஜா கனம் பண்ண விரும்புகிற மனுஷனை அலங்கரித்த பின் அவனை குதிரையின் மேல் ஏற்றி நகர வீதியில் உலாவடி செய்ய வேண்டும் என்றான். எஸ்தர் 6ஆம் அதிகாரம் 7 முதல் 9 வசனங்களை சொல்லுகிறது. ஏனென்றால் அந்த ஆமான் நினைத்தான், ராஜா தன்னை தவிர யாரை கனம் பண்ணுவார் என்று. ஆனால் இங்கே பார்க்க, ராஜா இந்த மொர்தெகாயை கனம் பண்ண விரும்புகிறார். அவர் நம்ம கூட ஆண்டவர் கனம் பண்ணும்போது வானத்தின் பலகணிகளை திறந்து இடம் கொள்ளாமற் போக மட்டும் ஆசீர்வாதத்தை நமக்கு மேலே வர்ஷிக்க பண்ணுவாராம். வேதத்தில் மற்றொரு ஊர்வலம் இருக்கிறது. அது ஜீவ ஊர்வலம். அதாவது லூக்கா 7ஆம் அதிகாரம் 11 முதல் 14 வசனங்களை வாசிக்கும் போது அங்கே இன்னொரு ஊர்வலம் வருகிறது. நாயின் என்கிற ஊரிலிருந்து புறப்பட்டு வந்த அந்த ஊர்வலத்தில் மரித்த ஒரு வாலிபன் கொண்டு வரப்படுகிறான். அந்த வாலிபன் மரித்து போய்விட்டான். அந்த தாய்க்கு வேறு யார் உதவி செய்வதற்கு யாருமே இல்லை. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை. நாயின் என்றால் ஒரு அழகானது அப்படின்னு அர்த்தம். ஆனால் அந்த அழகான ஊர்லேருந்து ஒரு சவம் வெளியே வருகிறது. அப்படி வெளியே வரும்பொழுது ஆண்டவர் அங்கு பார்த்து அந்த விதவையின் கண்ணீரை பார்த்து, ஏன்னா நமக்கு வேற யாருமே இல்லையே, அந்த தாயின் கண்ணீரை பார்த்து மனம் இறங்கி அந்த வாலிபனுக்கு ஜீவனை மீண்டுமாய் கொடுக்கிறார். ஸோ இந்த மரித்த ஊர்வலம் ஒரு ஜீவ ஊர்வலமாக மாறிவிடுகின்றது. இப்போ பாருங்க, அந்த மரித்தவனுக்கு பின்னாக ஒரு கூட்ட ஜனங்கள் வருகிறார்கள். இப்போ அந்த மரித்தவன் ஊரோடு எழுந்து விட்டான். ஸோ அந்த ஊர்வலத்தில் வந்தவர்களும் கர்த்தரோடு இணைந்த 2 ஊர்வலங்களும் ஒன்றை ஒன்று
சந்திக்கிறது. இயேசு அந்த பாடையை தொட்டு வாலிபனை எழுந்திரு அப்படின்னு சொன்ன உடனே அந்த மரணத்தை ஜீவன் மேற்கொள்கிறது. அப்போ 2 ஊர்வலம் ஒன்றாக வருகின்றது. 4 நான் பார்க்கிறது தான் குருத்தோலை ஊர்வலம். இந்த ஊர்வலமானது ஒலிவமர சாலையிலிருந்து எருசலேம் தேவாலயத்தை நோக்கி செல்லுகிறதா இருந்தது. இந்த பாதை எல்லோருக்கும் பழக்கப்பட்ட ஒரு பாதை தான். இந்த பாதை வழியாக தான் தாவீது சென்றிருப்பார், சவுல் சென்றிருப்பார். ஏன்னா எருசலேம் தேவாலயம் மாத்திரம் தான் இருந்தது. ஸோ எருசலேம் தேவாலயத்துக்கு செல்லுகிறவர்கள் இந்த பாதை வழியாக தான் செல்ல வேண்டும். ஸோ நூற்றாண்டுகளுக்கு முன்பாக அநேகர் சென்ற ஒரு பாதை தான். இந்த இயேசுவின் பவனை குறித்து 4 சுவிசேஷர்களும் எழுதுகிறார்கள். சீயோன் குமாரத்தியே களிக்குறு, எருசலேம் குமாரத்தியே கெம்பீரி, இதோ உன் ராஜா உன்னிடத்தில் வருகிறார், அவர் நீதி உள்ளவரும் ரட்சிக்கிறவரும் தாழ்மை உள்ளவரும் கழுதையின் மேலும் கழுதை குட்டியாக மறியின் மேலும் ஏறி வருகிறோமா இருக்கிறார் என்று சகரியா 9ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் இப்படியாய் சொல்லுகிறது. தீர்க்க தரிசனம் இப்போது நிறைவேறுகிறது. இதற்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஆண்டவர் பவனியாக வந்த பிறகு ஒரு பரலோக ஊர்வலம் இருக்கிறதா. இங்கே வெளிப்படுத்தல் 7ஆம் அதிகாரம் 9ஆம் 10ஆம் வசனம் சொல்லுகிறது. இவைகளுக்கு பின் நான் பார்த்தபோது இதோ சகல ஜாதிகளிலும் கோத்திரங்களிலும் ஜனங்களிலும் பாஷைகளும் வந்ததும் ஒருவனும் எண்ணக்கூடாததுமான திலான கூட்டமாகிய ஜனங்கள் வெள்ளை அங்கிகளை தரித்து தங்கள் கைகளில் குருத்தோலை பிடித்து சிங்காசனத்திற்கு முன்பாகவும் ஆட்டுக்குட்டியானருக்கு முன்பாகவும் நிற்க கண்டேன். அவர்கள் மகா சத்தமிட்டு ரட்சிப்பின் மகிமை சிங்காசனத்தை வீற்றிருக்கிற எங்கள் தேவனுக்கும் ஆட்டுக்குட்டியானவருக்கும் உண்டாவதாக என்று ஆர்ப்பரித்தார்கள். ஆம் பிரியமானவர்களே, கர்த்தர் வருகை இருக்கிறது இல்லையா, அது கூட ஒரு பெரிய ஊர்வலம் தான். கிறிஸ்துவும் தேவதூதர்களும் கேருபெண்களும் சேராபெண்களும் 1000 கடந்து வருகிற அந்த ஊர்வலத்தை நோக்கி நம்ம எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த பவனி ஊர்வலத்தை குறித்து சிந்திக்கும் போது இந்த ராஜாவின் வருகை எளிமையான வருகை. அதாவது பல ஊர்வலங்களை குறித்து தியானித்தோம். ஆனால் இயேசுவின் பவனி ஊர்வலம் எதை குறிக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ஒரு எளிமையில் மகிமை. இயேசு எருசலேமுக்குள் ஒரு குதிரையின் மேல் அல்ல கழுதையின் மேல். சதமர் ராஜாக்கள் எப்படி ஏறுவார்கள்? குதிரை மேல் ஏறுவார்கள். ஆனால் இயேசு தெரிந்து கொண்ட அந்த மிருகம் கழுதை. அப்போ ஆண்டு கழுதை மேல் வருகிறார். இதை எதை குறிக்கிறதுனா அவருடைய தாழ்மையை குறிக்கிறது. ஏன்னா என்னோட ராஜா சாந்தமும் மனத்தாழ்மையுமாய் இருக்கிறார் என்று தீர்க்கதரிசிகள் மூலமாய் ஏற்கனவே உரைக்கப்பட்டு இருக்கிறது. உண்மையான ஆரவாரம் என்ன அப்படின்னா, ஓசன்னா ஓசனா என்று ஜனங்கள் எல்லாரும் ஆரவாரமாய் துதிக்கிறார்கள். கர்த்தர் நாமத்தில் வருகிறவருக்கு உன்னதத்திலே ஓசனா என்று சொல்லுகிறார்கள். அவர்கள் மிகுந்த ஆரவாரத்தோடு சந்தோஷத்தோடு எளிமையான ராஜாவை ஏற்றுக்கொள்கிறார்கள். 3வது பார்த்தீங்கன்னா இதில் ஒரு அர்ப்பணிப்பு இருக்கிறது. அவர்கள் குருத்தோலைகளை விரித்தார்கள், மரக்கிளைகளை பரப்பினார்கள், அந்த சந்தோஷத்தை அவர்கள் வெளிப்படுத்தினார்கள். 4வது பார்த்தீங்கன்னா இன்று இயேசு எங்கே வருகிறார் அப்படின்னா, அவர் நம்முடைய வாழ்க்கைக்குள் வர விரும்புகிறார். அந்த எருசலேம் வீதிகளில் வந்தார். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் இயேசு வர விரும்புகிறார். இந்த பவனி வரும் எதை குறிக்கிறது அப்படின்னா, அவர் பாருங்க எருசலேம் தேவாலயத்துக்குள் நுழைந்தார். அந்த இயேசு இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில், நம்முடைய பர்சனல் லைஃப்பில், நம்ம சொந்த வாழ்க்கையில், நம்ம குடும்பத்தில் அவர் நம்மோடு கூட பயணிக்க விரும்புகிறார். ஒருவேளை நம்ம குருத்தோலையை சேர்த்து ஓசன்னா இயேசு ராஜா முன்னே செல்கிறார் ஓசன்னா அப்படின்னு சொல்லிட்டு பாடுதோடு இல்லாமல் அந்த தேவனாகிய கர்த்தர் என்னோட வாழ்க்கையில் வரணும், என் குடும்பத்தில் வரணும், எனக்கு ஒரு மாற்றத்தை கொடுக்கணும், அப்படி அந்த சிந்தனையோடு இந்த குருத்தோலை ஞாயிறை அனுசரிக்க நம்ம அழைக்கப்படுகிறோம். தேவன் தாம் இந்த வசனங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.